ஒரு உலோக சிலைக்கு மனிதர்களைப் போல நரம்புகளும் மச்சங்களும் வெட்டு தழும்புகளும் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அந்த ஆலயத்தை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறோம். வீடியோஸ்க்கு பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஆலயம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல நம்மளுடைய குற்றாலம் ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய கோனேரி ராஜபுரத்துல உமா மகேஸ்வரருடைய ஆலயம் தான் அந்த ஆலயம். இந்த உமா மகேஸ்வரருடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா எண்ணற்ற சிறப்புகள் நிறைந்த ஒரு ஆலயம் அது. அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் பாத்தீங்கன்னா நமக்கு மோல்டே இல்லாம உருவான ஒரு சிலை. குறிப்பா பாத்தீங்கன்னா அதனுடைய வரலாறு எப்படி தாங்கி நிற்குதுன்னா, அந்த ஆலயம் அமைத்து இருக்கக்கூடிய கண்டராதித்தனா இருக்கட்டும் அல்லது அவர் கீழே வந்திருக்கக்கூடிய செம்பி மகாதேவி இவங்களாலதான் அந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. அந்த கண்டராதித்த மன்னனுடைய தலைமையில என்ன இது சொல்லப்படுதுன்னா, நாங்க இந்த மாதிரி சிவபெருமானுக்கு முகப்பெரிய ஒரு நடராஜர் சிலை அமைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா உலகத்துல அங்கேயுமே இல்லாத அளவுக்கு அதனுடைய தோற்றமும் வடிவமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதனுடைய தத்துவார்த்த ரீதியான விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப விசித்திரமாகவும் விசேஷமாகவும் இருக்கணும்னு அந்த ராஜா ஆணையிடுறாங்க. நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிற்பி கிட்ட ஆணையிடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிற்பிகள் எல்லாம் குழம்பி நிற்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லாத போது ஒரு 7 அடிக்கு மேல ஒரு உலோக சிலையை எப்படி நம்மளால செயல்படுத்த முடியும் அல்லது செய்து காட்ட முடியும்னு யோசித்து அவர்களும் முயற்சி செய்து தோத்து போறாங்க. 3 அடிக்கு மேல அவர்களால் எழுப்ப முடியல. அப்ப மன்னர் என்ன செய்யறாருன்னா, பெரும் சிவனடியாரா இருக்கக்கூடிய ஒரு சிற்பி அழைத்து நீங்க இந்த பணியை செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்ப அவரும் முயற்சி செய்து பாக்குறாரு. அந்த 3 அடிக்கு மேல அவங்களாலையும் எந்த விதமான பெரிய மாற்றத்தையும் கொடுக்க முடியல. இது இப்படியே போகும்போது அந்த சிற்பி என்ன, அந்த மரண தண்டனைக்கான நாட்களும் வருது. சிற்பியும் வேதனையோடு வேண்டி நிற்கிறாங்க. அதாவது சிவபெருமானை வேண்டி, நான் என்ன செய்வதுனே தெரியலையே, உங்களை நம்பி இருந்தேன், ஆனா நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களே, நான் மரண தண்டனையுடைய வாயில நிக்கிறேனேன்னு அவரு குழம்பி நிற்கும் பொழுது சிவபெருமானும் அம்பாளும் ஒரு வயது முதிர்ந்தவருடைய வடிவத்துல வந்து அவருடைய இல்லத்துல நின்று தண்ணி கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து அந்த சிலை செய்யறதுக்காக அந்த உலோக குழம்ப தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த குழம்பு தான் இருக்குதுன்னா எடுத்து குடிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவரு வெறுப்பின் விளிம்பில் நின்று அந்த வார்த்தையை சொல்றாரு. சிவபெருமான் அம்பாளும் அந்த உலோக குழம்பை எடுத்து பருகிடுறாங்க. பருகி அவங்க அங்கே சிலையாவே அங்கேயே தங்கிடுறாங்க. அதை வந்து பார்த்த மன்னன் பாத்தீங்கன்னா அது யாரோ வேஷமிட்டு இருக்கிறாங்க, இது வந்து சாமி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து வெட்டுறாரு காலில். அந்த வடு இன்னமுமே இருக்குது. அந்த சிலையில இருந்து ரத்தம் வந்ததாகவும் நமக்கு ஐதீகம் உண்டு. சோ இந்த ஆலயத்துல எத்தனையோ சிறப்புகள் உண்டு. தொழுநோயை தீர்த்து இருக்கக்கூடிய ஸ்தலம் அது. பூமாதேவி விஸ்வகர்மாவால ஆணையிட்டப்பட்டு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்ட ஒரு ஆலயம் அது. ஸோ ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பேசுவோம், நல்லதை நடக்கும்.